போதைப் பொருள், அதாவது போதைப் பொருள்னா நம்ம படிக்கிற பையனை காலேஜ் பக்கத்துலயும் டாஸ்மாக் கடைகளை கண்டிப்பாக திறக்கக்கூடாது. டவுனுக்குள்ளேயோ இல்ல கிராமத்துக்குள்ளேயோ இந்த கடைகள் இருக்குது. எங்க பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கு. கண்டிப்பா சொல்ல போனா இந்த திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. அம்மா ஆட்சியில பாத்தீங்கன்னா எல்லாமே சட்ட ஒழுங்கு கொஞ்சம் நல்லா கரெக்டா தான் இருந்தது. அதே மாதிரி எடப்பாடி ஐயா பண்ணாரு, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஆனா இந்த திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா இப்பதான் இந்த போதைப் பொருள்ன்றது நம்மளுக்கே ரொம்ப அதிக அளவுல தெரிய வருது. இந்த மாதிரி வட மாநிலத்து ஆளுங்க ரொம்ப கைமாற்றங்கள் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா? அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா போதைப் பொருள் நிறைய நம்ம நாட்டுல ரொம்ப பிரபலமாயிடுச்சு. இப்போ இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா அதிகமாக அவங்க கண்டுக்கல, சில இதெல்லாம் கண்டுக்காம. ஆனா அவங்க மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் தான் இருக்கிறத தவிர சட்ட ஒழுங்குல எதுவுமே இல்லை. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, போதை அப்படின்னு எல்லாமே ஜாஸ்தி ஆயிருக்கு. நான் கண் கூட பாக்குறேன். கஞ்சாவில போதையில கத்தி காட்டி மிரட்டுறானுங்க, பொண்ணை மிரட்டுறானுங்க. சட்ட நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. பொதுமக்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. அப்ப கூட இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்க மாட்டேது. கட்டி வைத்து விட்டாங்க. சிறுமியை கற்பழிக்கிறானுங்க. எவ்வளவு ஒரு மானக்கேடு, வெக்கக்கேடு. இந்த மாதிரி ஆட்சி தேவையா மக்களுக்கு? இதே இந்த அம்மா புரட்சி தலைவி அம்மா இருந்தா இது முதல்ல நடந்திருக்காரு. 451 கொலை நடந்ததுக்கு இந்த 5 ஆண்டு காலத்துல. Nemathi Property Management. Contact 7667000800. இந்த 5 ஆண்டு காலத்துல கொலை, கொள்ளை, கஞ்சா இதெல்லாம் அதிகரிச்சிருக்கா, குறைஞ்சிருக்கா? வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தாம நிறைய இருக்கு. ஆனா நடத்துற விதம் வருங்காலத்துல ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாங்கிற நிலை தோண்டிட்டு இருக்கு. இப்போ அது என்னத்த இருந்தாலும் அதை கட்டுப்படுத்த முடியல. அதாவது இப்ப என்ன சொல்றது, ஒரு கரப்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கரப்ஷனை ஒழிக்கிறதுக்கு கூட கரப்ஷன் கேட்கற காலம் போயிட்டு இருக்கு. கரெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி எந்த விதமான இதுவுமே ஒரு கண்ட்ரோலுக்கு வர்ற மாதிரி தெரியல. பட் இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு நான் சொல்ல முடியாது. ஆட்சிக்கு நான் நியூட்ரலாகவும் பேச முடியாது, ஆட்சிக்கு எதிராகவும் நான் பேச முடியாது. இப்ப உள்ள சூழ்நிலை மாற்றம் வரணும், ஆனா ஏமாற்றம் வரக்கூடாது எதிர்காலத்துல. அதுதான் நம்மளோட தேவை. மக்களுக்கு நல்ல விதமான சேவை செய்யணும், அதுதான் நமக்கு முக்கியமான தேவை. போதைப் பொருள், அதாவது போதைப் பொருள்னா நம்ம படிக்கிற பையனை காலேஜ் பக்கத்துலயும் அந்த டாஸ்மாக் கடைகளை கண்டிப்பாக திறக்கக்கூடாது. வேற அவுட்டரில் ஏதாவது மது சாப்பிடுறவங்க அவுட்டரில் போய் சாப்பிடணும். டவுனுக்குள்ளேயோ இல்லை கிராமத்துக்குள்ளேயோ இந்த கடைகள் இருக்குது. எங்க பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கு. ஆமா, போதைப் பொருள் அதிகமாக தான் இருக்கு இப்போதைக்கு. அதை கண்டிப்பாக எந்த அரசு வந்தாலும் இதை குறைக்கணும். கண்டிப்பா சொல்ல போனா இந்த திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு, எல்லாமே அதிகரிச்சிருக்கு. எப்படி சொல்றதுன்னு சொல்றதை விட அம்மா ஆட்சியில பாத்தீங்கன்னா எல்லாமே சட்ட ஒழுங்கு கொஞ்சம் நல்லா கரெக்டா தான் இருந்தது அம்மா ஆட்சி. அதே மாதிரி எடப்பாடி ஐயா பண்ணாரு, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஓகேங்களா? ஒரு 4 வருஷம் ஆண்டாரு, கரெக்டா தான் இருந்தது. ஓகேங்களா? மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தது. ஆனா இந்த திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா இப்பதான் இந்த போதைப் பொருள்ன்றது நம்மளுக்கே ரொம்ப அதிக அளவுல தெரிய வருது. இந்த மாதிரி வட மாநிலத்து ஆளுங்க ரொம்ப கைமாற்றங்கள் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா? அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா போதைப் பொருள் நிறைய நம்ம நாட்டுல ரொம்ப பிரபலமாயிடுச்சு. இப்போ பெண்களுக்கே ரொம்ப போதைப் பொருள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த அளவுக்கு புழக்கத்துல வந்துடுச்சு. அது எங்கிருந்து வருது எப்படி நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்க சொல்ல அந்த போதைப் பொருள்னால கொலை கொள்ளை எல்லாமே நடக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுபவிக்க லக்ஸரியான வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு கொலையும் நடக்குது, கொள்ளையும் நடக்குது. ஸோ இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்க கண்டுக்கல, சில இதெல்லாம் கண்டுக்காம. ஆனால் அவங்க மட்டும் இந்த இது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, நோ சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் தான் இருக்கிறத தவிர சட்ட ஒழுங்குல எதுவுமே இல்லை. அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. தான் இந்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் மூலியமா ஆட்சி நடத்தினாங்க இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா அதிகபட்சமான ஏறி இருக்கு. இது லெவல் படுத்தவும் இல்லை, கம்மிப்படுத்தவும் இல்லை. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, போதை அப்படின்னு எல்லாமே ஜாஸ்தி ஆயிருக்கு. இளைஞர்கள் நான் பாக்குறேன், நான் கண் கூட பாக்குறேன். கஞ்சாவில போதையில கத்தி காட்டி மிரட்டுறானுங்க, பொண்ணை மிரட்டுறானுங்க, வயசு பொண்ணை. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. கண் கூட பார்த்துட்டு இருக்கமா? என் பொண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அது பண்றது ரொம்ப தப்பு. இது சட்டம் சரியா நடவடிக்கை எடுக்கணும். எடுக்கல இது வரைக்கும். சட்ட நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. பொதுமக்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. அப்ப கூட இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்க மாட்டேது. கட்டி வைத்து விட்டாங்க.
போலீஸ் இதை வந்து சரியா கண்டுக்கிறது இல்லை. கஞ்சா போதை அப்படின்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம். கொலை சிறுமியை கற்பழிக்கிறானுங்க, குழந்தைங்களை. இதெல்லாம் எவ்வளவு ஒரு மானக்கேடு, வெட்கக்கேடு. இந்த மாதிரி ஆட்சி தேவையா மக்களுக்கு? இதே இந்த அம்மா புரட்சி தலைவி அம்மா இருந்தா முதல்ல நடந்திருக்காரு. நல்ல ஆட்சி இருந்தா நான் வரவேற்போம். இது கெட்ட ஆட்சிங்கன்னா மறுக்கிறேன், அவ்வளவுதான். இந்த டிஎம்கே வன்மம்லாம் கிடையாது, நடக்கிற விஷயத்த சொல்றோம். 451 கொலை நடந்ததுக்கு இந்த 5 ஆண்டு காலத்துல கொலை, கற்பழிப்பு, குடிகாரன் எத்தனை பேர், இளம் விதவைகள் நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? சரக்கு கடை ஓவர், குடியை நிறுத்துறேன், கடையை ஆஃப் பண்றேன், கடையை நிறுத்துறேன் அப்படி சொல்லி கனிமொழி அம்மா சொன்ன ஒரு வார்த்தையை காப்பாற்றவே இல்லை. மொத்தம் 500 வாக்குறுதி கொடுத்தாங்க, அதுல 10 வாக்குறுதிகள் நிறைவேற்றவே இல்லை. புரியுங்களா? இதுதான் இது வந்து தயவு செய்து முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும். மக்கள் மனமாட்டத்துல அதிகமாயிட்டாங்க, வெறுப்பாயிட்டாங்க. சரியா? இதை நீங்க அப்படியே நீங்க வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும், மக்களை புரிஞ்சுப்பாங்க. கிராமத்து சைட்லாம் சத்தியமா சொல்றேன், மாற்றம் வரும். அன்புமணி அடிக்கடி சொல்றாரு, பாமக அன்புமணி அடிக்கடி சொல்றாரு, இதை நிறுத்துக்க, தயவு செய்து கடையை க்ளோஸ் பண்ணுங்க. பீடி சிகரெட் இதெல்லாம், பீடி சிகரெட் விட்டுங்க, குட்கா இதெல்லாம் வந்து தடை பண்ணாரு. மீண்டும் வந்து கள்ளத்தனமா விற்கிறாங்க. பாரு காலையில 6 மணிக்கு திறந்து விடுறாங்க. எத்தனை விதவிகள், இளம் பெண்கள் எத்தனை பேர் சாவறாங்க தெரியுங்களா? இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு தெரியாதா? எத்தனை போராட்டம் பண்றது? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 4 வயசு குழந்தைய கற்பழிச்சு சாவச்சிட்டானுங்க. இதெல்லாம் வந்து நியாயமா? சட்டம் சரியா நடந்தா, இந்த மாதிரி ஒரு பயம் இருந்தா இந்த மாதிரி பண்ணுவாங்களா? சொல்லுங்க, நீங்களே மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதெல்லாம் குழந்தைங்க நான் ஆதாரபூர்வமா எடுத்து நான் சொல்றேன். 2 வயசு குழந்தைய வாய் அமுக்கி சாவடிச்சு பாலியல துன்புறுத்திருக்காங்க. சட்டம் ஒழுங்கா இருந்தா போலீஸ் வந்து கட்ட நடவடிக்கை எடுத்தா ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? கடுமை நடவடிக்கை எடுக்கணும், குற்றவாளிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும். சாபர் சாதிக்கு ஒருத்தர் வந்து இதுல வந்து அவங்க கட்சி ஆள் தான், அவர் தான் வந்து அபின்னு எல்லாம் போதை பொருளை விட்டு 3000 கோடியை சேர்த்து வச்சார். அவருக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை அவர் மேல. புரியுங்களா? இதெல்லாம் வந்து கட்சிக்காரன் வந்து எவ்வளவு அராஜகம் பண்றான்றது அதுவும் எனக்கு தெரியும். டிஎம்கே கட்சிக்காரன் எவ்வளவு அராஜகம் பண்றது, அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க போய் அராஜகம் பண்றது, லஞ்சம் வாங்குறது, எல்லாரையும் மிரட்டுறது, இவ்வளவு கொடுத்தாதான் நீ கடையை நடத்த முடியும், ஒரு வியாபாரிகளை போய் மிரட்டுறது, இது ரொம்ப தப்பு. இதெல்லாம் அவன் உழைக்கிறான், அவன் சாப்பிட்றான். அந்த வரி பணம் என்னவோ வரியை மட்டும் வாங்கிக்க, அரசாங்கத்துக்கு வரியை வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன நல்லது பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுங்க, கெடுதல் மட்டும் பண்ணாதீங்க தயவு செய்து. முதலமைச்சர் கேட்டுக்கிட்டு என்னன்னா, இந்த 5 ஆண்டு வந்து சிறப்பாக நீ இன்னும் கொண்டு வரணும்னா இந்த போதைப் பொருளை ஒழிக்கணும், சாராய கடையை ஒழிக்கணும். சாராய கடையை ஒழிச்சாதான் நீ வந்து மக்கள் நிம்மதியா இருக்க முடியும், பெண்கள் நிம்மதியா இருக்க முடியும். இந்த போதையில் தான் நிறைய தப்பு பண்றாங்க. சரக்கு போதை, சரக்கே ஒரு போதை தானே, அதே போதை தானே. பாட்டில் விற்கிறதே போதை தான், ஏன் அதை அனுமதிக்கிற? அதை அனுமதிச்சாவே தப்பு தானே. அதிகமாக தான் இருக்குன்னு என்னோட அபிப்பிராயம். ஏன்னா தினமும் டெய்லி பேப்பர் படிக்கிறதால அதை பார்த்து நான் சொல்றேன். நான் தனிப்பட்ட கருத்து சொல்றதில்ல. டெய்லி பேப்பர், இந்து, எக்ஸ்பிரஸ் எல்லா பேப்பரும் வாங்குவேன். தமிழ் பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர் வாங்குவேன். அதை பார்த்து அதன் மூலம் கருத்து சொல்றேன்.